Okay, ma. Now we'll go for a quick revision through the pages, okay? Chapter 6, Audit Documentation. So first we're talking about what is the objective. So objective அப்படிங்கிறது வந்து audit documentation அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல SA 230 படி அதன்படி audit documentation நம்ம பண்ணுறோம். Who does it? Auditor does it. எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, what is objective அப்படின்னு கேட்குறாங்க. அது முன்னாடி இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர், கண்டிப்பாக ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். அதில் தெர் இஸ் நோ மாற்று கருத்து. அதுக்கப்புறம் ஆடிட் ஃபைலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஃபைலில் ஒரு கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆடிட் ஃபைல். ஸோ அது ஒரு ஃபோல்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா இட் இஸ் லைக் ஒரு 2-3 ஃபைல்ஸாக இருக்கலாம், வாட் எவர். அந்த மாதிரி கம்ப்ளீஷன் மெமரண்டம்னா டிஸ்சார்ஜ் சம்மரி மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆடிட் டாக்குமெண்டேஷனில். அண்ட் தென் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு நான் சொல்லிட்டேன், ஆடிட்டரோட பொறுப்பு தான். ஓகே. அண்ட் தென் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்னது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அங்கே என்னென்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதை வச்சு என்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இது உங்களோட ஆடிட் டாக்குமெண்டேஷன். இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ், வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? தேர் ஆர் 2 அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா, என்ன நான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேனோ அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை எதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்னு யாராவது என்ன வந்து கேட்டுட்டா அவங்கக்கிட்ட நான் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ my audit documentation is nothing but a sufficient and appropriate record. It is a sufficient appropriate record that forms the basis for my audit report. என்னோட audit report நான் கொடுத்துருக்கிற ஒப்பீனியனுக்கு இதுதான் பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, they talk about it acts as an evidence that my audit is completely planned and performed as per standards on auditing. அதன்படி நான் பண்ணியிருக்கேன்றதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் அது. ஓகே, இட்ஸ் அன் எவிடன்ஸ். ஸோ இது 2 தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். ஓகே. அடுத்தது ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனோட நேச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. அகெயின் இதே 2 பாயிண்ட்ஸாக வரும். என்னது, நம்பர் 1 தே சே தட் என்னோட பேசிஸ் ஃபார் கன்க்ளூஷன், அதை ஃபார்ம் பண்ணுறது இதுதான். ஓகேவா, 1 செகண்ட். பேசிஸ் ஃபார் கன்க்ளூஷன், நான் என்னோட ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேசிஸ் வந்து இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை பார்த்தா தெரியணும், அதனால ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணுறேன். ரெண்டாவது, மை ஆடிட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளான்ட் அண்ட் பர்ஃபார்ம்ட் ஆஸ் பர் எஸ்ஏ. இது ரெண்டும் தான் objectives of audit சொல்கிறாங்க. ஸோ objectives of audit என்ன 2 பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே தான் நேச்சர் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, the nature of audit documentation has to be such that நம்ம என்ன பண்ணுறோம், the evidence, okay, it acts as an evidence for the auditors basis of conclusion about the achievement of the overall objectives. And number 2, it acts as an evidence that the audit was planned and performed in accordance with the SA and applicable legal and regulatory requirements. அடுத்தது இது கூட ஓகேப்பா. அடுத்தது இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் இல்லை 4 மார்க்ஸில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனோட பர்பஸ் என்ன, வை ஆர் யூ நோட்டிங் எவ்ரி திங் டவுன், all the auditing procedures, all the audit evidence obtained and the conclusions reached and the significant matters that has been discussed and your significant judgments, everything you're recording. Why are you recording? What is the purpose of it? கேட்குறாங்க. You have 6 purposes. Please by heart it. This is a very important question. Number 1, because once you record everything out, it will help your engagement team to plan and perform the audit. It helps your engagement team to plan and perform the audit, and it helps the engagement team members to direct, supervise the audit work and to discharge their responsibilities and review பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. And then once you finish the entire audit and after 6 months some problem is happening na, யார் அதை பண்ணாலும் உங்களுக்கு வந்து accountability fix பண்ணுறதுக்கும் it helps a lot. So that is why you document everything, who has performed the work, who has reviewed the work, what is the type of work, everything you're recording, so that even after 3 months if something else is popping up, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே இந்த இடத்துல இந்த அன்னைக்கு நீ தானே போய் ஆடிட் பண்ண, நீ தானே ஸ்டாக் ஆடிட்க்கு போனீங்க, அப்போ இது இப்படி தானே நடந்திருக்கணும், ஸோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படி சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இட் ஹெல்ப்ஸ் யூ அலாட். அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் ஆடிட், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தோட முடிகிற விஷயம் கிடையாது, இந்த வருஷம் நடந்த ஒரு சில விஷயங்களினுடைய எஃபெக்ட் அடுத்த வருஷமும் இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது பாரு அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வைப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மேட்டர்ஸ் ஆஃப் கண்டினியூவிங் சிக்னிஃபிகன்ஸை ஒரு இடத்துல போட்டு வைக்கிறதுக்காகவும் யூ டூ தி ஆடிட் டாக்குமெண்டேஷன். அது மட்டும் இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ், வெளியிலேருந்து யாரும் நம்மளை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தாலும் சொல்லி பிஆர் ரிவ்யூ போர்டு, குவாலிட்டி ரிவ்யூ போர்டு, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்எஃப்ஆர்ஏலேருந்து யாரும் நம்மளை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தாலும் சரி, இல்லை குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ SQC 1 படி EQCR மூலிமா ரிவ்யூ வந்தாலும் சரி, ஸோ இன்டர்னல் ரிவ்யூ ஆர் எக்ஸ்டர்னல் ரிவ்யூ எல்லாத்துக்குமே ஆடிட் டாக்குமெண்டேஷன் வில் ஹெல்ப் அ கிரேட் டீல். Okay, so there are 6 items, the reasons for which you maintain the audit documentation. So these are the purposes for which you maintain the audit documentation. It's very 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 important question. அதுக்கடுத்தது ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபார்மேட், வாட் இஸ் த கண்டென்ட் அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் you're going to maintain the audit documentation. ஆடிட் டாக்குமெண்டேஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ண ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் என்னென்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபார்மேட்,
what is the content and what is the extent. So the format, content and extent of audit documentation எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கணும்னா an experienced auditor with no previous connection to the audit should be able to understand about the audit by reading your document papers. That's all. An experienced auditor with no previous connection to the audit, okay, if he comes into the premises and he takes the audit documentation papers or audit documentation or audit working papers and he just goes through it abdina, he should be able to understand about the client, about the audit engagement, about how it was performed, about the continuing significance of certain matters, everything he should be able to analyze just by seeing the working papers, and that is the format, content and extent, okay, that should be kept in mind by the person who is preparing the audit working papers. The audit working papers நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் இந்த ஆடிட்க்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் உள்ள வராரு, பட் ஹீ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னா ஹீ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஐயோ ஆடினால என்னன்னு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் சும்மா வந்து ஒரு சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வராங்க ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் எழுதணும்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் சச் அ ஃபார்மேட் தட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆடிட்டர் with no previous connection. See, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டு நான் ஒரு 100-150 கிளைண்ட் இல்லை 1000 கிளைண்ட்டை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த கிளைண்ட் எனக்கு புதுசு, இந்த கிளைண்ட்டை பற்றி எனக்கு தெரியாது, இந்த கிளைண்ட் எனக்கு புதுசு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 500 கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்திருக்கேன், which means I am an experienced auditor but I don't have any previous connection with this audit. அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு புரிகிற அளவுக்கு நீங்கள் எழுதுனா போதும். நீங்கள் வந்து குட்டி குஸ்மானுக்கெலாம் புரிகிற மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. an experienced auditor with no previous connection to the audit, அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஃபார்மெட்டில் கண்டென்ட்டில் எக்ஸ்டென்ட் வரைக்கும் எழுதுனா போதும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்னென்னலாம் எழுதுவீங்க, the nature, timing and extent of audit procedures that you have performed, அதுலேருந்து என்னென்னலாம் ரிசல்ட்ஸ் யூ obtained by applying those audit procedures, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட்டான மேட்டர்ஸ் என்னென்னலாம் வந்து டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் என்னெல்லாம் வந்துச்சு, அது ரிலேட்டட் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்க, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்வால்வ், இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். அப்போ format, content and extent of the audit documentation என்ன சொல்கிறாங்க, the auditor shall prepare the audit working papers that is sufficient to enable an experienced auditor having no previous connection with the audit to understand the nature, timing and extent of audit procedures performed and the audit evidence obtained, அதுக்கப்புறம் significant matters that has arisen during the time of the audit and the conclusions reached by the auditor, and of course அந்த conclusion reach பண்ணுறதுக்கு நீங்கள் பேசிக்காக என்ன மாதிரியான significant judgments முடிவெடுத்து அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க, அந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு what are the judgments that you have come up அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் கிடையாது, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணும்போது யார் பர்ஃபார்ம் பண்ணால் யார் ரிவ்யூ பண்ணாலும் அங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அன்னைக்கு அம்பத்தூரில் 31st of so மந்தில் நீ தானே போய் இந்த இடத்துல வந்து ஸ்டாக் டேக்கிங்கில் உட்காந்துட்டு இருந்த, ஏன் இது சரியாக பண்ணியிருக்கல, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு யாரை கூப்பிட்டு கேட்டால் தெரியணும். அந்த அளவுக்கு யூ ஷுட் பி ஏபிள் டு மார்க் இட் அப் டு த ஹெட் ஹூ டிட் இட். ஹெட் இன் த சென்ஸ் யார் அந்த இடத்துல அந்த விஷயத்தை பண்ண அன்னைக்கு இருந்தாங்களோ, ஸ்டாக் டேக்கிங் அன்னைக்கு குடவுனில் அந்த டே அந்த இடத்துல அந்த ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது நிக்கிதா இருந்தாங்கன்னா நிக்கிதாவை கூட தானே கேட்க முடியும். ஸோ அதான் ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ஓகே நம்பர் 1 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் டேக்கிங். Number 2, who performed it? Nikita performed it. Who reviewed the work? The work was reviewed by Anand. அப்படின்னா அது எல்லாத்தையுமே வரிசை எழுதணும். அது மட்டும் கிடையாது, ஆல் த சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நமக்கு நார்மலாக வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் ஒன்றா இருக்கும், ஆடிட்டர் கண்டுபிடிச்சி தேடி எடுக்கும் போது அவருக்கு கிடைக்கிற எவிடன்ஸ் வந்து வேறு மாதிரி சொல்லும். ஸோ ஆடிட்டர் ஐடென்டிஃபைடு இன்ஃபர்மேஷனும் மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுத்துற இன்ஃபர்மேஷன் நடுவில் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும் போது அந்த இன்கன்சிஸ்டன்சிஸை எப்படி ஒரு ஆடிட்டர் சார்ட் அவுட் பண்ணார் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரெக்கார்ட் இன் யுவர் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ். இதுதான் திஸ் இஸ் த பேசிஸ் that you have to keep it in your mind before preparing your audit documentation. Audit documentation prepare பண்ணுறதுக்கு முன்னாடி the format and content and extent அதெல்லாமே இப்படி தான் டிசைட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, the form, content and extent of audit documentation நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அதில் இருக்கணும், அப்புறம் இன்கன்சிஸ்டன்சிஸ் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் அதே மாதிரி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் வந்து ஹூ பர்ஃபார்ம்டு, ஹூ ரிவ்யூடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூட சொல்கிறாங்க 3 விஷயம். வாட் ஆர் த 3 things that you have to keep it in your mind while you are making your documentation? கேட்டால் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு, அப்புறம் ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தாலும் வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சிங் அஸ்
இந்த நேச்சர் டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஒரு அந்த ஃபார்மெட் எஃப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபார்மெட் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷனை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களை எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. There are 7 things that influences me when I prepare my audit documentation. For example, the size and complexity of the entity. அந்த entity எவ்வளோ பெருசு, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணேன், அந்த கிளைண்ட்டுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ, அங்கே நான் என்ன மாதிரி ஆடிட் எவிடன்ஸை நான் அப்டெயின் பண்ணேன், ப்ளஸ் அங்கே என்னென்ன எக்ஸப்ஷன்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கிறதுல நார்மாலிட்டி, அவுட் ஆஃப் த வே போகிறது எக்ஸப்ஷன். ஸோ எவ்வளோ எக்ஸப்ஷன்ஸை நான் அங்கே பார்த்தேன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னோட ஆடிட் டாக்குமெண்டேஷனுடைய நுவான்சஸும் லெங்க்த்தும் இருக்கும். அதே மாதிரி த நீட் டு டாக்குமெண்ட் அ கன்க்ளூஷன் ஆன் த பேசிஸ் ஃபார் அ கன்க்ளூஷன் நாட் ரெடிலி டிட்டர்மைன். சில விஷயங்கள்லாம் பார்த்தா ஓகே இதில் இப்படி நடந்திருக்கா, இதனால தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும் சில கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாம். சில கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை போன வருஷம் அந்த ஆடிட்டர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு அந்த டாக்குமெண்டேஷனை பார்த்தோன்னே புரியாது. அதனால் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், அதான் அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, by just looking at the audit procedures performed or by just looking at the audit evidence obtained, the other person who is inspecting or the other person who is taking up the audit in the next year, they might not be able to understand why the last time's auditor has done this. அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, the previous year auditor in the sense அந்த வருஷம் ஆடிட் பண்ணுற அந்த ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, இங்கே பாருங்கள், based on the audit procedures applied and audit evidence obtained, you might think that this is the correct procedure or this is the correct approach to do, but we did not follow that because of these scenarios. அதான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இல்லாத சில இடங்களில் அந்த ஆடிட்டர் ஹேஸ் டு டேக் அப், ஓகே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படின்னா அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி என்னென்ன மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. த ஆடிட் மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் யூஸ்டு, அதை பொறுத்தும் என்னென்ன மாதிரி நம்ம டாக்குமெண்டேஷன்ஸ் டிஃபர் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் a very important question. Form, content and extent of audit documentation depends on 7 factors. இது ஒரு தடவை பார்த்துக்கணும். இது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒரு எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷன்னா என்னென்னலாம் நீங்கள் வாங்கி டாக்குமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கிற ஆடிட் ப்ரோக்ராம் நீங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணிங்க, அது இஷ்யூஸ் மெமோராண்டா, அதுக்கப்புறம் சம்மரிஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது சொல்லலாம், லெட்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன், ரெப்ரசன்டேஷனு, எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அமைச்சது, செக்லிஸ்ட்டு, கரஸ்பாண்டன்ஸ், இமெயில், சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ், கம்யூனிகேஷன் மெயில், எல்லாமே இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் 1க்கு 4 தடவை இது தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்து நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, சில பேர் கேட்பாங்க, மேம் நம்ம ஆடிட் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு டு யூ திங்க் திஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்திருக்குன்றதுனால அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கூட சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா எல்லாமே ஆடிட் டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக வந்திருக்குன்னு விட்டுறலாமா? கண்டிப்பாக கிடையாது. ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் டன் பை த ஆடிட்டர் அண்ட் இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். அதுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ என்டிட்டியோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்க்கு எப்போதுமே ஆடிட் டாக்குமெண்டேஷனுங்கிறது ஒரு சப்ஸ்டியூட் ஆகவே ஆகாது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து இட்ஸ் வெரி 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 காமனான ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரே கேல்குலேஷனை 10 பேப்பரில் போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10வது பேப்பரில் ஃபுல் கேல்குலேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். முதல்ல 9 பேப்பரில் அரைகுறையாக இருக்கும். அந்த அரைகுறையாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்களே, ஸோ தட் இஸ் கால்ட் அ சூப்பர்சீடட் டிராஃப்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர். ஒர்க்கிங் பேப்பரில் சூப்பர்சீடட் பேப்பர்ஸ் இருக்குல்ல, சூப்பர்சீடிங் பேப்பர்னா இப்போ 10வது கேல்குலேஷன் பேப்பர் இருக்குது சூப்பர்சீடிங் பேப்பர். சூப்பர்சீடட் பேப்பர் அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் வந்து சூப்பர்சீட் பண்ணிட்டீங்க நீங்கள். இந்த 9 பேப்பரும் வேஸ்ட். 10வது பேப்பரில் தான் கம்ப்ளீட் கேல்குலேஷன் இருக்குது. அப்போ 10th பேப்பர் தான் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்ற 9 பேப்பர்ஸுமே இட்ஸ் நாட் டம்மி தான். ஸோ அந்த 9 பேப்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா சூப்பர்சீடட் டிராஃப்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எதெல்லாம் ஃபைனல் காப்பியோ அதை மட்டும் வச்சுப்போம்ல. ஸோ திஸ் இஸ் கால்ட் சார்ட்டிங் அவுட் த என்ன சொல்கிறது, சார்ட்டிங் அவுட் த ஆடிட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு, ஃபைனலைஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பெல்லிங் எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறது. இதெல்லாம் எப்போ பண்ணலான்னா, நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது டைப்போகிராஃபிக்கல் எரர் இருந்தால் மாற்றுறது, சும்மா அட்மின் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது மட்டும் பண்ணலாமே தவிர புது எவிடன்ஸ் வாங்கி உள்ளே வைக்கிறது இல்லை ஆல்ரெடி பண்ண கேல்குலேஷன்ஸில் மாற்றுறது இதுலேயும் கை வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இது வந்து பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, நான் சொன்னால 7 இந்த இடத்துல வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்
என்னது ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்னென்னலாம் வரும் அப்படின்னு இதுலேருந்து கண்டிப்பாக எம்சிக்யூ வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. email, checklist, summaries of significant matters, issues, memoranda, analysis, audit programs, letters of confirmation, representation, இதெல்லாமே forms part of audit documentation. அதுக்கப்புறம் எந்த டைம்ல எப்போதுமே வந்து ஆடிட் முடியறதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஆடிட் டாக்குமெண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வேணால் ஆடிட் ரிப்போர்ட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் தான், சும்மா அரேஞ்சிங், கொலேட்டிங் ஒரு சார்ட்டிங் அவுட் அதுதான் பண்ணலாமே தவிர புது எவிடன்ஸ் எல்லாம் உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே உள்ளே பண்ணக்கூடாது. ஓகே, பட் சிலது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து என்ன சொல்கிறது ஆடிட் எவிடன்ஸை வாங்கியிருப்பீங்க, பட் அதை அட்டாச் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை வந்து ஃபைல் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை அது வந்து என்ன சொல்கிறது அந்தந்த ஃபோல்டருக்கு கீழே வந்து சார்ட் அவுட் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து புதுசாக எதுவுமே பண்ணவே கூடாது சைன் போட்டதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ ஜென்ரலி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் மோஸ்ட்லி 99% ஆஃப் த டைம் நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா ஆடிட் டாக்குமெண்டேஷன் வேலையும் தயவுசெய்து முடிச்சிருங்க. சப்போஸ் முடிக்க முடியலன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டைமு 60 நாள். அந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனுடைய ஃபைலிங் வேலை ஃபுல்லாக பக்காவாக முடிச்சிடணும். அதுக்கு மேலே பண்ணவே கூடாது. அப்புறம் ஆடிட் ஃபைல் என்னன்னு சொல்லுவாங்க. ஆடிட் ஃபைல் என்னது ஒரு ஃபைல், அந்த ஃபைலுக்குள்ளே அந்த கிளைண்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ் ஒரு அது ஸ்டோரேஜ் மீடியா வேர் அது ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், வாட் எவர் வேர் த ஸ்பெசிஃபிக் எங்கேஜ்மெண்ட் ஸ்பெசிஃபிக் கிளைண்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும், அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அதுதான் ஆடிட் ஃபைல். ஓகேவா? அதே மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அசம்பிளி, அதாவது ஆடிட் ஃபைல் எல்லாமே ஒன்றா ஒரு ஹெட்டிங்கு கீழே போட்டிங்க, பட் அது இன்னும் சார்ட் அவுட் பண்ணல. மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி நாட் மோர் தேன் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்து 60 நாளுக்குள்ளே அதை ஃபுல்லாக அசம்பிளிங்லாம் முடிச்சிடணும். ஓகேவா? டைம்லி கம்ப்ளீஷன் ஆஃப் த அசம்பிளிங் ஆஃப் ஆடிட் ஃபைல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைம்லி பேசிஸில் முடிக்கணும். 60 days தான் மேக்ஸிமம் டைம். அந்த 60 daysக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சரில் இருக்கிற மாதிரியானதை நீங்கள் செய்யலாமே தவிர புதுசாக ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் 60 நாளுக்குள்ளே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சரில் தான் அதை சார்ட் அவுட் பண்ணணுமே தவிர புதுசாக ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது, இல்லை புதுசாக ஏதாவது வந்து எவிடன்ஸ் கிடச்சுன்னா அது உள்ளே ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்போ ஜென்ரலாக அட்மின் நேச்சரில் என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேல்குலேஷனை மட்டும் வச்சுட்டு பழைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வேண்டான்னு போடுறது. ஸோ தட் இஸ் சூப்பர்சீடட் டாக்குமெண்ட்ஸ். சார்ட் அவுட்டு, கொலாய்ட் பண்ணுறது, இல்லை கிராஸ் ரெஃபரன்ஸிங் த ஒர்க்கிங் பேப்பர்ஸு, செக்லிஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக பக்கவாக இருக்கான்னு பார்த்துட்டு சைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அதை சைன் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி வந்து டாக்குமெண்டிங் த ஆடிட் எவிடன்ஸ் த ஆடிட்டர் ஹேஸ் அப்டெயின்ட், டிஸ்கஸ்ட் அண்ட் அக்ரீட் வித் ரெலவென்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த எங்கேஜ்மெண்ட் டீம் பிஃபோர் த டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் டேட்டுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணாங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எம்சிக்யூவில் இது பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த 60 நாளோ இல்லை அதுக்கப்புறமோ நீங்கள் எந்த ஒரு பேப்பரையும் டெலீட்டே பண்ணவே கூடாது. அது எவ்வளோ சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க எம்சிக்யூவில், ஐயோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், கிளைண்ட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம், இது வெளில லீக் ஆச்சுன்னா அவ்வளோதான், இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல், அதனால நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் அ ரீசன். லீகலாக உங்களை டெலிட் பண்ண சொன்னால் தான் நீங்கள் பண்ணலாம், பண்ணவே கூடாது. ஷல் நாட் டெலிட் ஆர் டிஸ்கார்ட் த டாக்குமெண்டேஷன் பிஃபோர் த எண்ட் ஆஃப் இட்ஸ் ரிட்டர்ன். அந்த 7 வருஷம் வச்சிருக்க சொல்லியிருக்காங்க, மினிமம் நீங்கள் வச்சிருக்கணும். யூ கேன் நாட் delete it. மினிமம் எத்தனை வருஷம் வச்சுருக்கணும்? 7 years வச்சுருக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்தது வந்து கண்டிப்பாக யூ ஹாவ் டு டாக்குமெண்ட் ஆல் த சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அண்ட் ரிலேட்டட் சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்னால் என்ன? சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்னால் என்னப்பா? ROMM இருக்குது, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். இல்லைனா ப்ரிவியஸ்லி அசஸ்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, அதை மாற்றி அமைக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ தட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் மேட்டர். அப்படி இல்லைனா உங்களால் வந்து ஒரு நெசசரி ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, தட் இஸ் ஆல்சோ அ சிக்னிஃபிகண்ட் மேட்டர் தான். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ ஆடிட் ரிப்போர்ட் நான் மாடிஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் மேட்டர் தான். ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர். ஸோ சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வி டாக் அபவுட் கம்ப்ளீஷன் மெமோரண்டம். வாட் இஸ் கம்ப்ளீஷன் மெமோரண்டம்? நான் சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் சம்மரி தான். முக்கியமான விஷயங்கள், அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலையா? ஃபாலோ பண்ண முடியாததுனால ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்களுக்கு எதாவது லேக் இருக்கா? ஏதாவது உங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சா? அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை மட்டும் சம்மரி மாதிரி எழுதணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீஷன் மெமோரண்டம் ஆர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் சம்மரின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இட் பிலாங்ஸ் டு ஆடிட்டர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை.
பட் ஆடிட்டர் விருப்பப்பட்ட அவருடைய விருப்பத்தோட அட் இஸ் டிஸ்கிரிஷன் ஹி கேன் மேக் போர்ஷன்ஸ் ஆஃப் ஆர் சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் ஓகே கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லை கிளைண்ட்டோட பெர்மிஷனோட அவங்க என்ன பண்ணலாம்னா வெளியில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஐயோ நான் வெளியே யாருக்கும் கொடுத்துட்டேனே அதனால் என்னோட ஆடிட்கே மதிப்பில்லாமல் போயிடுமா? நோ, இட் வில் நாட் அண்டர்மைன் யுவர் ஒர்க். உங்கள் ஒர்க்கோட குவாலிட்டி வேலிடிட்டியை நீங்கள் உங்களோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை வெளியே ஷேர் பண்ணிக்கிறதுனால ஒருபோதும் அது குறையவே குறையாது. நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டன். With this, I'm finishing the entire audit documentation. Audit documentation ஓட complete தியரி போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.